வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஹெல்த்அப்ஸ் சேனலில் வெஜிடபிள் தோசை ரெசிபி பற்றி பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் தோசையை எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் தோசைக்கு நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், ஆனியன் இந்த 3 பொருள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற தோசை மாவு, அப்புறம் வீட்லேயே செஞ்ச இட்லி பொடி. கேரட்டை திருக்கி வச்சுருக்கேன், குடமிளகாயும் திருக்கி வச்சுருக்கேன், ஆனியனை ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தோசைக்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடான உடனே தோசை ஊற்றிடலாம். தோசையை ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றின உடனே நம்ம காய்கறியை போட ஆரம்பிச்சிடலாம். தோசை வெந்துடுச்சுன்னா அப்புறம் வெஜிடபிள் அதில் ஒட்ட ஆரம்பிக்காது. அதனால் தோசை ஊற்ற உடனே நம்ம வெஜிடபிளை போட ஆரம்பிச்சிடலாம். திருகி வச்சுருக்க கேரட்டை அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுடலாம். கொஞ்சம் குடமிளகாயும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். மோஸ்ட்லி குடமிளகாலாம் யாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள் தோசையாக ரெடி பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெங்காயத்தையும் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுடலாம். வெஜிடபிள் எல்லாம் போட்டு தூவிட்ட பிறகு இட்லி பொடியையும் அப்படியே மேலாக்கா தூவி விட்டுடலாம். இப்போ தோசையை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்குள்ளேயும் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போயும் நம்ம தேவைப்பட்ட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சைடில். தோசை வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சுவையான வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நம்ம தோசை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காய்கறி பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி தோசையில் ஆட் பண்ணி சாப்பிடும் போது காய் எல்லாருமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. தோசைனாவே எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தோசையோட வெஜிடபிளும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணும்போது தோசை இன்னும் சுவையாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த மெத்தடில் வெஜிடபிள் தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.